நான் விஜயுடன் இணைந்து பணிபுரிய போகிறேன்னு சொல்லலை, விஜய் அவர்களை ஆமாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலை. இதெல்லாம் ஒரு அஜெண்டா, இதை வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு முடிவு. நடுவுலையே வந்து இந்த மாதிரியான ஆடியோ வீடியோ சர்ச்சைகள் இதெல்லாம் அரசியல் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் எடப்பாடி அவர்களையும் 10 தோல்வி பழனிசாமி நிச்சயம் மாற்றப்படுவார். அதுக்கான நேரம் தான் இது. அவர் இப்போ அமைதியாக வந்து இப்போ சின்னம்மா அவர்களை ஏற்றுக்கொள்வது நல்லது, அல்லது பொற்காலம் அல்லது இருண்ட காலம். சமத்துவ மக்கள் கட்சி என்று வந்து கட்சியை கலைத்து விட்டு பிஜேபி வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு ஆன்மீக அரசியல் செட் ஆகாது. இது எழுதப்படாத சட்டம். அது ஏன் அப்படின்னா, இது அண்ணாமலை சாரை வந்து கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் நடந்த அன்றைக்கி எத்தனை ஆட்டுக்குட்டியை விட்டாங்க. அப்போ அவர் சொல்லியிருந்தார், ஏன் அதை வெட்டுறீங்க, ஏன்னா என்னையும் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கலாம் சொன்னார். நான் பர்சனல் லைஃபுக்கு பார்க்க முடியல, நான் வந்து அரசியல் விட்டு போயிடலாமான்னு பார்த்தேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அவர்கள். வணக்கம். 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 ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் வந்து இத்தனை வருட காலம் தனித்து நின்று தான் போட்டிட்டு இருக்கிறாரு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட கூட்டணி வைக்க போறாரு. ஸோ அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அரசியல் எதிர்காலம்? ஒன்றும் ப்ராப்பராக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் சொல்லலையே. நான் விஜயுடன் இணைந்து பணிபுரிய போகிறேன்னு சொல்லலை, விஜய் அவர்களை ஆமாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலை. இதெல்லாம் ஒரு அஜெண்டா, இதை வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு முடிவு. நடுவுலையே வந்து இந்த மாதிரியான ஆடியோ வீடியோ சர்ச்சைகள் இதெல்லாம் அரசியல் இருக்கிறது தானே. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு கட்சி வந்து ஆரம்பித்து வச்சுது, இந்த டார்க் ரூமு வார் ரூமு இதெல்லாம் ஆரம்பித்து வச்சுது. அதனுடைய விளைவு என்னென்னா, இளைஞர்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருத்தருக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறது, ஒருத்தருக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி எல்லோரும். அது என்ன ஆகுறது அப்படின்னா, ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பெரிய மகா பாவம். அதை நம்ம பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒருத்தர் பேசினார் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் வந்து அது எதுவும் இல்லை. அவர் சொல்கிறார், சீமான் வந்து இது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க, குரல் மிக்சிங் வச்சு பண்ணியிருக்காங்க. தனித்து போரிடுறவருடன் நம்ம சண்டை போட தைரியம் இல்லாமல் நம்ம நிறையா அவங்க பண்ணதாக இருக்கலாம். அப்படி என்னவாக தான் இருந்தாலும் நான் சொல்கிறது ஒன்றே என்ன அப்படின்னா, என்னவாக தான் இருக்கட்டும், தனிப்பட்ட விஷயங்களில் பப்ளிக்கில் வெளியிடுறது கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் வந்து எதிர்கால இளைஞர்கள்ட்ட வந்துடக்கூடாது. ஃபோன் பேசும்போதே பயந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். மனிதர்கள் பார்த்து பயப்படுற மாதிரி, ஆடியோ பண்ணுறியா வீடியோ பண்ணுறியா, இந்த மாதிரி நம்ம வந்து சக மனிதன் மேலே வைத்திருக்கும் நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிறோம். அதுதான் வேண்டாங்கிறேன். ஓகே, அரசியலில் இதெல்லாம் சகஜம். அரசியலில் இதை இப்படி வரும், அப்புறமா அது அப்படி சரியாகும், இதெல்லாம் சகஜம். ஆனால் அது வந்து என்ன எங்கே கொண்டு போய் நிறுத்தோம் அப்படின்னா, சக மனிதனை பார்த்து பயப்படுவோம். வெளியிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இல்லை, வெளியிடுங்கன்னு சொல்கிறதுக்கும் நமக்கு ரைட்ஸ் இல்லை. தனிப்பட்ட மனிதருடைய தனிப்பட்ட ஒரு மனவேதனையாக அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, தவறான வழிகாட்டுதலாக அமைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான். இப்போ இதனால் எவ்வளோ டென்ஷனு, டிப்ரெஷனு. இப்போ அவருக்கு வேறு வேலையே இல்லையா, இப்போ இதை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இதை சமாளிக்கிறதுக்குன்னே இப்போ பத்திரிகையாளர்கள் நீங்கள்லாம் வெளியே போனால், என்ன சார் உங்களை பற்றி ஆடியோ வந்துச்சு, என்ன சார் உங்களை பற்றி வீடியோ வந்துச்சு, இந்த மாதிரி சொல்லும்போது இதுக்கு பதில் அளிச்சுக்கிட்டே இருக்கிறது அவரோட பணி. அப்படிங்கும்போது கட்சியை பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லாமல் போகுது. போயிடும். எல்லோரும் மனுஷன் தானே, எல்லாம் இரும்பு மனிதன்லாம் யாரும் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் எடப்பாடி அவர்களையும் 10 தோல்வி இப்படிலாம் பேசாதீங்க, 10 தோல்வி பழனிச்சு அப்படிலாம் பேசாதீங்க. வெற்றி தோல்வி இன்றைக்கி வரும், நாளைக்கு வராது. ஆனாலுப்பட்ட மற்ற பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வெற்றி தோல்வி வந்திருக்கு. தோல்வி வரும்பொழுது அதுலேருந்து விழுந்தான் என்பது பெரிய விஷயம் இல்லை, எத்தனை முறை விழுந்து எழுந்தான்ங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அத்தனை பேரும் அப்படி சுகராக வாழ்ந்துருவோமா? கிடையாது. நம்ம லைஃப்லேயும் ஃபெயிலியர்ஸ் வரும், உடம்பு சரியில்லாமல் போகும், நம்ம லைஃப்லேயும் விவாகரத்து ஏற்படும், நம்ம லைஃப்லேயும் ஒரு பிரிவு ஏற்படும், எல்லாமே ஏற்படும். அதெல்லாம் ஜீரணித்து கொண்டு புதிய வாழ்க்கையை புதிய முறைப்படி அணுகுகிறோமா என்பது தான். அது ஏன் எல்லாரும் சேர்ந்து காரணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் வந்து அண்ணாமலை சாரை வந்து இப்போ கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் நடந்த அன்றைக்கி எத்தனை ஆட்டுக்குட்டியை விட்டாங்க. அப்போ அவர் சொல்லியிருந்தார், ஏன் அதை வெட்டுறீங்க, வேணா என்னையும் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கலாம் சொன்னார். நம்ம ஆட்களுக்கு இப்போ இந்த டிஃபேமிங் மேலே ஒரு மோகம் வந்துடுச்சு. யாரையாவது கிண்டல் பண்ணுறது, ட்ரோல் பண்ணுறது, இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இது பண்ணக்கூடாதுப்பா. மக்கள்கிட்ட கேட்டுக்கிறதுலாம் ஒன்றே தான், நீங்கள் விளையாடுங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். சைக்கலாஜிக்கலி அடுத்த தலைமுறை இதை பார்த்துட்டு இருக்கு. நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றிலும் நம் முன்னோர்களுடைய எண்ணங்கள் கலந்திருப்பதைப் போலவே நம்மளுடைய செயல்பாடுகளை நமது பிள்ளைகள் சுவாசிக்கிறார்கள். நம்மளை பார்த்து வளர்கிறாங்க. ஓஹோ, இதெல்லாம் சாதாரண விஷயம்னு அவங்க நினச்சிப்பாங்க. இதனுடைய எண்டு தான் வந்து பார்க்கும்போது
அவங்களுக்கு தெரியாமல் அந்தரங்க வாழ்க்கை வீடியோ எடுக்கிறது. ஒரு புகழ்பெற்ற வக்கீல் ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு வீடியோ கால் பண்ணியே க்ளோஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது என்னென்னா எப்படி வாழ்வீங்க? அப்புறம் நீங்கள் எப்படி தான் நிம்மதியாக இருப்பீங்க? உங்களுக்கு ப்ரைவேசி வாழ்க்கையே இல்லையா? எப்போ எடுத்தாலும் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் உங்களை கேமரா கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா, அப்போ பயந்துக்கிட்டே தூங்கணும், பயந்துக்கிட்டே எழுந்திரிக்கணுமா? யாரும் சேவை பண்ணவே வரமாட்டாங்க, பொது வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க. பொது வாழ்க்கையை பற்றி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம். ஸோ அதனால் ஃபேஸ்புக்கில் டிபியில் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. எத்தனையோ பெண்களுடைய டிபி ஃபோட்டோவை எடுத்து மார்க் பண்ணிலாம் பண்ணுறாங்க. தப்புப்பா, அதெல்லாம் தப்பு. இன்றைக்கி நீங்கள் ஃபன்னு நினைக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு அந்த பிரச்சனை வராத வரைக்கும் அது வந்து வழி இல்லை. உங்கள் வீட்டு பெண்களை ஒருத்தர் எடுத்து யாராவது அவங்களோட ஃபோட்டோ இப்படி பண்ணும்போது தான் அதனுடைய வேதனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். தனிமனித தாக்குதல்ங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு பண்ணுற வரைக்கும் ஜாலியாக தான் இருக்கும். நமக்கு பண்ணும்போது தான் அது எவ்வளோ பெரிய அநாகரீகம்ங்கிறது தெரியும். அது ஒரு அநாகரீகம், படிச்சிருக்கோம், நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதிமுகவை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, திரு எடப்பாடியார் அவர்கள் மாற்றப்படுவாரா? நிச்சயம் மாற்றப்படுவார், அதுக்கான நேரம் தான் இது. அவர் இப்போ அமைதியாக வந்து இப்போ சின்னம்மா அவர்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. அதான் சொல்லியிருந்தேனே, அல்லது முற்காலம் அல்லது இரண்ட காலம். சமமுக அடுத்து நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியும். சரத்குமார் அவர்களுடைய எதிர்காலம் என்ன, பாமக எதிர்காலம் என்ன, இப்படி நீங்கள் லிஸ்ட்டு போட்டே போனீங்க அப்படின்னா, ராகு வந்து உங்களுக்கு வந்து சூரியனுக்கு ராகு வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருப்பது வந்து ராஜ்யத்துக்கு எதிரான செயல். ஸோ இந்த புரட்சி வெடிக்கிறதெல்லாம் இப்போது வந்து சமீபத்தில் ஒரு தலைவர் ஒருவர் கொல்லப்பட்ட போது கூட ஒரு சமூகத்தினருக்கு வந்து அடுத்த தலைவர் யார், இவங்களா அவங்களா, அப்போ வந்து பெரிய கேள்விகள்லாம் வந்தது. திருமாவளவன் வந்து மேலே கொஸ்டின் பண்ணாங்க, சும்மாவே ரஞ்சித் அவர்கள் வந்து அதெல்லாம் நடந்தது, எல்லாமே நடந்தது. எதுக்கு தேவையில்லாத சண்டை வந்துகிட்டே இருக்கும், ஜாதியை வைத்து மதத்தை வைத்து. அண்ணாமலை அவர்கள் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார், நான் பர்சனல் லைஃபுக்கே பார்க்க முடியல, நான் வந்து அரசியல் விட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து தனி மனித தாக்குதல் அதிகமாகிடுது. பட்டப்பேர் வச்சு கிண்டல் பண்ணுறது, அந்த பட்டப்பேருடைய ஆட்டை பிடிச்சி வெட்டுறது, இதெல்லாம் இதாக தெரியும். இன்னும் பெரிய தப்பு இல்லை. ஒரு தடவை கிண்டல் பண்ணலாம், 2 தடவை கிண்டல் பண்ணலாம். கிண்டலே வாழ்க்கையா? முன்னெல்லாம் அரசியலில் வந்து ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் இருக்கும்போது கூட அந்த அம்மையார் இதை நிறுத்தி கொள்ள வேண்டும்னு சொல்லுவார் கருணாநிதி சாரை பற்றி பேசும்போது ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, திரு கருணாநிதி அவர்கள் சிறுபான்மை திமுக தலைவர் தனது பேச்சை நிறுத்திக் கொள்வது நல்லது, இப்படி பேசுவாங்க. கண்ணியமாக திட்டக்கூட மாட்டாங்க, கண்ணியமாக பேசுவாங்க. இப்போ என்னென்னா அடாவுடா பேச்சுகள்லாம் வந்துருச்சு. தலைவர்கள்லாம் கெட்ட வார்த்தை அடாவுடா பேச்சுக்கள்லாம் வருது. யாராவது பேசுனாங்கன்னா அவங்களை பிடிச்சி கைது பண்ணி விட்றீங்க. அப்போ யார் தான் பேசுவா? உடனே அவருடைய பின்னணி எடுத்து போடுறீங்க. ஐயோ, இந்த பின்னணி எடுத்து போடுற பழக்கத்தை விடுங்கப்பா. நீங்கள் இஃப் யூ கோ ஃபார் புத்தரோட பின்னணி, இஃப் யூ கோ ஃபார் யாருடைய பின்னணி எடுத்து பார்த்தாலும் அதுதான். அதனால் வந்து பாமகவின் எதிர்காலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிமையாவது பொதுமக்கள் நலன் கருதி அப்படிங்கிற மாதிரி சாதி கட்சி அடையாளத்திலேருந்து வெளியே வர்றது போன்ற விஷயங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். சமத்துவ மக்கள் கட்சி என்று வந்து கட்சியை கலைத்து விட்டு பிஜேபியுடன் சேர்வது தமிழ்நாட்டுக்கு ஆன்மீக அரசியல் செட் ஆகாது. இது எழுதப்படாத சட்டம். அது ஏன் அப்படின்னா, இது திராவிட மண், அப்படியே திராவிடர்கள் அப்படியே பேசி புரட்சி பெரியாரும் இவங்களும் வளர்த்தின மண். ஸோ ஆன்மீகம் ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதுபடி ஒட்டணும். இதை ஒரு கலவரமாக சண்டையாக மாறிச்சுன்னா தமிழ்நாட்டு மக்களே அதை ஓட்டி போட மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அமைதியானவர்கள், சண்டை போடுறது அவங்களுக்கு பிடிக்காது. ஆனாலுப்பட்டு நம்ம வாரணாசியில் இப்போ ராமர் கோயில் கட்டின இடத்துலையே அப்போ அவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் விட்டுட்டு நம்ம வந்து பூரி ஜெகநாதான்ட்டு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலலாம் வந்து ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் வந்து எடுபடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? முருகன் இருக்கார், விஷ்ணுமாயா இருக்கார் தமிழ்நாட்டில். அதுக்கு பதிலாக என்ன இருக்காங்க? நீங்கள் இஃப் யூ கோ ஃபார் தமிழ்நாடு, கொற்றவைங்கிறது தான் துர்கை, சிவன்கிறது தான் ருத்ரன், இங்கே முருகன்கிறது தான் அவங்க சுப்பிரமணியர். இங்கே தமிழ் ஆரியம் 2 பிரிவு இருக்குது. ஆமாம், தமிழர்கள் மரபில் வைக்கிற பேர் காளிங்கிறது தான் வந்து அவங்க இது. ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர்ம்பாங்க, கணபதிம்பாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வடமொழி சொல்லுடைய ஆதிக்கம், அவ்வளவுதானே தவிர தமிழர்கள் வெரி கிளியராக இருக்காங்க. என்னென்னா அவங்க அஜெண்டாவில் கிளியராக இருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஜேபியுடன் சேர்வது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு பிஜேபி முதலில் தனது ஸ்ட்ராட்டஜி ஆன்மீக பாதையை ஆன்மீகமாக அமைக்க வேண்டும் என்பது என் வேண்டுகோள். ஆனால் நம்ம அப்போ எந்நேரமும் பாருங்கள், அவர் யாராவது ஒருத்தர் அண்ணாமலையை சீண்டிகிட்டே இருக்காங்க, அவர் பதில் சொல்லிகிட்டே இருக்கார். யாராவது ஒருத்தர் இவங்களை பற்றி இப்போ இப்படி சீமான சீண்டிகிட்டே இருக்காங்க, பதில் சொல்லிகிட்டே இருக்காரு. இரண்டாம் இப்போ வந்து வளரும் கட்சிகள் யாரையும் வளர விடுறதே கிடையாது.
ஏதாவது ஒன்று பேசி 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 அவங்கள ஒரு டெம்டேஷன்லேயே வச்சது ஒரு கட்டத்தில் நான் வளரும் வேணாம் ஒன்றும் வேணாம் போடாங்கிற மாதிரி சீன் ஆக்கிடுறாங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.